கும்பத்தை பற்றி சொல்லும்போது நம்ம வாஸ்து சமாட்டையா அருமையாக சொன்னார். சோம்பேறித்தனத்தை கைவிடுங்க அப்படிங்கிறார். மிக முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயம் அது. இந்த ஆண்டு இவர்களுக்கு ராசிக்கு அதிபதியான சனி பகவான் 2ஆம் இடத்துல இருக்கார். 2ஆம் இடத்துக்கு சனி பகவான் வருகிற போது நல்ல தனம் தருவார். அதை பற்றி நம்ம கவலைப்பட வேண்டியது இல்லை. அந்த சனி பகவான் எல்லாரும் நெகட்டிவாகவே பேசிக்கிட்டு இருக்கோம். நல்ல தன வசதியை அவர் தருவார். அதுக்கு இன்னொரு விஷயம் என்னென்னா, இவர்கள் ஏன் கவனமாக இருக்கணும் நம்ம பெரியவர்களெல்லாம் இங்கே எடுத்து சொல்கிறாங்க, அன்னபூரணி அம்மாலாம் சொல்கிறாங்க அப்படின்னா, அதுக்கு காரணம் குரு சண்டாள யோகம் நடந்துக்கிட்டு இருக்கு. இவர்களுக்கு ராசியில் ராகு, 5ஆம் இடத்துல குரு. அப்போ இந்த காலகட்டத்தில் நீங்கள் நல்லதை செய்தீங்கன்னா நல்லதை அறுவடை பண்ணலாம், கெட்டதை செய்தால் அப்போ கொஞ்சம் கவனமாக இருக்கணும் இல்லை நீங்கள். அதனால் எந்த ஒரு விஷயத்திலும் இவர்கள் பாசிட்டிவாக செயல்படணும், எண்ணங்களே பாசிட்டிவாக இருக்கணும். அப்போ நீங்கள் எல்லா விஷயத்தையும் நல்ல விஷயங்களாக நினைங்க. ராசியில் இருக்கக்கூடிய ராகு என்ன பண்ணும்னா ஒரு மாயாஜால வித்தையை காட்டும். ஆனால் நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும், யதார்த்த வாழ்க்கையை புரிஞ்சு நடக்கணும். வானத்தில் பறக்கிறதா கனவு காணக்கூடாது, பூமியில் தான் வாழறோம். அதை புரிஞ்சு நடந்துக்கிட்டாங்கன்னா இந்த ஆண்டு நல்ல ஆண்டாக இருக்கும். பொருளாதாரம் முற்பாதையில் உயரும். 2வது விஷயம், இவர்கள் பிள்ளைகளுக்கு கல்யாண விஷயம் கூடி வரும். கல்யாணம் ஆகாத கும்பராசிக்காரர்களுக்கு முற்பாதி ஃபர்ஸ்ட் ஆஃபில் கல்யாணம் ஆக போது இந்த ஆண்டு அந்த செய்தி வரும். பலருக்கு அரசு வேலை கிடைக்கும். அதுபோக இவங்களுக்கு அரசாங்க துறையில் பணியாற்றக்கூடியவர்களுக்கு ப்ரொமோஷன் கிடைக்கக்கூடிய யோகம் உண்டு. செய்து கொண்டிருக்கக்கூடிய பிஸ்னஸில் நல்ல லாபம் வரும். இவர்கள் அதீத கற்பனை செய்து கொள்ளாமல், நான் முதல்ல சொன்ன மாதிரி யதார்த்தத்தை புரிஞ்சுக்கிட்டாலே நல்ல வெற்றிகள் வரும். யாரை வழிபட்டால் நிறைய நன்மைகள் நடக்கும் அப்படின்னா, கும்பகோணத்தில் இருக்கக்கூடிய கோயில்களெல்லாம் விடக்கூடாது. ஆமாம், நம்ம உதாரண ஜோதிடர் பிடிச்சிக்கணும், எனக்கு கும்பகோணத்தில் உள்ள கோயிலெலாம் காட்டுங்க அப்படின்னு அவர் கூட்டிகிட்டு போய் எல்லா கோயிலும் பார்த்துடணும். அப்போ ஒரு பெரிய வெற்றி கிடைக்கும். அதை போக இவர்கள் இந்த ஆண்டு இந்த கோயில்களில் ஹோமங்கள் நடக்கும் பாருங்க, அந்த ஹோமங்களுக்கு இறைவனுக்கு அபிஷேகம் செய்வதற்கு குடங்கள் வாங்கி கொடுக்கலாம். அந்த அபிஷேக தீர்த்தத்தை பிடிச்சின்னு போகிறதுக்குரிய குடம் வாங்கி கொடுத்தாங்கன்னா இவர்களுக்கு அது வாழ்வியல் பரிகாரமாக அமைந்து பெரிய வளர்ச்சியை கொடுக்கும்.